الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته. பிரியத்துக்குரிய சகோதரிகளே, இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு அல்லாஹுவின் கருணை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அல்லாஹ் நம்மளிடம் அறிமுகப்படுத்தும் போது சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதாவது எல்லா புகழும் ரப்புல் ஆலமீன், உலகங்கள் வானங்கள் அனைத்தையும் படைத்த உலகங்களையும் படைத்த ரப்பு அவனுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லும்போது அவன் எப்படிப்பட்டவன் சொல்லும்போது அர் ரஹ்மான் இர் ரஹீம், அவன் மிக மிக அதிகமான கருணையாளன், நிகரற்ற அன்புடையவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னை பற்றி குறிப்பிடுகிறான். ஒவ்வொரு சூறாவையும் நம்ம வாசிக்க ஆரம்பிக்கும் போது அல்லாஹ்வுடைய பெயரை கூறி ஆரம்பிக்கும் போது அல்லாஹ்வுடைய இந்த திருநாமங்களை தான் நம்ம என்ன செய்கிறோம், அவனை வர்ணிக்கக்கூடிய அந்த திருநாமங்களை சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம். பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது குர்ஆனில் ஒவ்வொரு சூறா ஆரம்பிக்கும் போதும் அந்த சூறாவில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறது ஒரு ஆயத்து என்பதும் ஒரு கருத்தாக இருக்குது. அப்போ அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறதுல நம்ம எப்படி சொல்கிறோம், அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறேன், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் நம்ம விளக்கும்போது முதல்ல அல்லாஹுடைய பண்பாக நாம் குறிப்பிடுவது அவனுடைய கருணையை தான் குறிப்பிடுறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிகுந்த கருணையுடையவன், அந்த மிகுந்த நிகரற்ற அன்புடையவனாக அவன் தன்னுடைய படைப்பினங்களுக்கு இருக்கிறான். அப்படிங்கிறத தான் அவனுடைய அத்தனை பண்புகளில் இந்த பண்பை தான் அவனை நாம் விவரித்து சொல்லுவதற்கு அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படின்னு ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் அந்த விஷயத்தை தான் முதல்ல என்ன செய்கிறோம், முன்வைக்கிறோம். குர்ஆனில் ஒவ்வொரு சூறா ஆரம்பிக்கும் போதும் அப்படி தான் சொல்லி ஆரம்பிக்கும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னை முதல்ல அவன் எப்படி நம்மள்கிட்ட அறிமுகப்படுத்துகிறான்னா முதல்ல இதே விஷயமே அவன் சொல்கிறது அர் ரஹ்மான் அர் ரஹீம், அல்லாஹ் மிகுந்த கருணையாளன், நிகரற்ற அன்புடையவன்கிறது தான் அல்லாஹ் நமக்கு அவனை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல் விஷயமே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமுறையில் கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, ரஹ்மத்து அதாவது கருணையை அருள் புரிவதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் அன்ஆம்ல 54வது ஆயத்தில் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கருணையை தன் மீது கடமையாக்கிக்கிட்டான். தன்னுடைய படைப்பினங்களுக்கு கருணை செய்வதை அவன் தன் மீது கடமையாக்கிக்கிட்டான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஆனால் அவன் தன் மீது ஒரு கடமை எப்படி ஆக்கிக்கிட்டான், தான் படைத்த அந்த படைப்பினங்களுக்கு கருணையாளனாக இருக்கணுங்கிறத தன் மீது கடமையாக்கிக்கிட்டான். அது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த ஹதீஸ்லேயும் வருது. புகாரி முஸ்லீம் இருக்கக்கூடிய ஹதீஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைப்பினங்களை படைக்க முடிவு செய்தபோது அவனுடைய கையில் இருக்கக்கூடிய அவனுடைய வசம் அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஏட்டில் அவன் என்ன எழுதிக்கிட்டான் அப்படின்னா, என்னுடைய கருணை இன்ன ரஹ்மதி தக்லிபு கதபி, என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது அப்படின்னு எழுதிக்கிட்டான். என்னுடைய கருணை என்னுடைய கோபத்தை மிகைச்சிருச்சேன். அப்போ எப்படி அல்லாஹ்வுடைய கோபத்தை நாம் ஒரு பாவத்தை செய்து இல்லை அவனை கோபப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சு கோபத்தை சம்பாதிச்சா அடுத்தது அவனுடைய கருணையை பெறுவதற்கான வழியை அல்லாஹ் என்ன செய்கிறான், நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கான். அதான் அவனுடைய மன்னிப்பு அப்படிங்கிறது. அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கான பாவ மன்னிப்பை கேட்பதன் மூலம் அவன் கருணையை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு வழியை அமைத்து வைத்திருக்கிறான். அதே மாதிரி எல்லா இடங்கள்லையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய படைப்புகளுக்கு எப்படி இருக்கான்னா மிகுந்த கருணை செலுத்துபவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய கருணை ரெண்டு விதமானது. ஒன்று பொதுவான கருணை, அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியது. அதாவது நம்ம வாழ்வதற்கு தேவையான விஷயங்கள், ஒருவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை செலுத்துவதற்கான விஷயங்கள் எல்லாத்தையும் அவனுடைய அருளை கருணையை கொண்டு தான் அல்லாஹ் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ் கொடுக்குறான். அதே இது இன்னொரு குறிப்பிட்ட ஒரு கருணை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனை மட்டும் வணங்கி வழிபடுபவர்களுக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான், ஒரு சிறப்பான கருணையை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அது மறுமையில் அந்த ரஹீம் அவன் அவர்களுக்கு அருள் புரிவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது வசியாத் குல்ல ஷைஇர் ரஹ்மா வ இல்மா, ரஹ்மத்தும் வ இல்மா, அதாவது அல்லாஹ் அதுக்கு வானவர்கள் அவனை துவா செய்யும்போது அந்த இதை சொல்லுவாங்க, அந்த வார்த்தையை என்ன, யாரெல்லாம் நீ கருணையாலும் அறிவாலையும் ஒவ்வொரு பொருளையும் சூழ்ந்து அறிந்து வச்சிருக்கிற அப்படின்னு. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆனில் என்ன சொல்கிறான், ரஹ்மதி வசிஅத் குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத்து என்னுடைய கருணை வசியாத் குல்லி ஷை, எல்லா பொருட்களையும் வஸ்துக்களையும் அது சூழ்ந்து கொண்டதாக இருக்கிறது. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும்போது சூரத்துல் ஆராஃப் 156 அல்லாஹ் இதை சொல்லிட்டு, அதாவது
அது எப்படி ஆரம்பிக்கும் அந்த ஆயத்துனா, அல்லாட்ட வந்து கேட்காங்க, இந்த உலகத்துலேயும் மறுமையிலையும் எங்களுக்கு என்ன செய், நன்மை எங்களுக்கு கொடு, நாங்கள் உன் பக்கமே வந்துட்டோம் அல்லாட்ட கேட்காங்க. கேட்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், கால அதாபி உசீபு பிஹி மன் அஷா உ. அதாவது அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அதாப் வேதனை வந்து வேதனையை கொண்டு நான் நாடியவர்களை நான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரஹ்மதி வசிகத் குல்லிஷை, என்னுடைய கருணை எல்லா வஸ்துக்களிலும் சூழ்ந்து விசாலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த ஆயத்தை சொல்கிறான். ஃபச அக்துபுஹா லில்லதீன எத்தகூன் வ யுக்தூன ஜக்கா வல்லதீன ஹும் பி ஆயாத்தினா யுக்மினூன். அதாவது அந்த அருளை, அந்த கருணையை அல்லாஹ் யாருக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறான், எல்லா இடமும் சூழ்ந்து இருக்குல்லையா, அந்த கருணையை அவனுக்கு யார் பயந்து ஜக்காத்து கொடுத்து அவனுடைய ஆயத்துகளை வசனங்களை யார் வந்து ஈமான் கொள்கிறாங்களோ, யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ, விசுவாசம் கொள்கிறார்களோ, அப்படிப்பட்ட மக்களுக்காக நான் என்ன செஞ்சிடறேன், அதை விதிச்சிடுறேன், அதை எழுதி வச்சிடுறேன், அதை அவர்களுக்காக உரித்தாக்கி விடுகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போ அல்லாஹ் மிக்க கருணையாளனாக இருக்கான். அதுவும் அவனை மட்டும் வணங்கி வழிபடுபவர்களுக்கு இன்னும் அதிகமாக அல்லாஹ் என்ன செய்கிறான், இம்மையிலையும் கருணை செய்கிறான், மறுமையிலையும் இன்னும் அதிகமாக கருணை செய்கிறான். அதாவது எல்லாருமே யோசித்து பார்க்கலாம், எத்தனையோ ஒரு நன்மையான விஷயங்கள் நடந்திருக்கும் வாழ்க்கையில், அதே மாதிரி கஷ்டமான தருணங்களும் இருக்கலாம். அந்த கஷ்டமான தருணங்களில் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருக்கு இலகுவையும் அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியாதபடி அவங்களுக்கு ஒரு ராகத்தையும் அல்லாஹ் நிச்சயமாக வச்சுருக்கான். அதை வந்து அமைதியாக பொறுமையாக அல்லாஹ் உன்னுடைய விதியை நான் பொருந்தி கொண்டேன் அப்படின்னு யார் ஒருவர் அதை உணர்ந்து சொல்லி அதன்படி மனசை அமைதிப்படுத்தி அதை அப்படியே அல்லாஹ்வுடைய விதியை தக்தீரை ஏற்றுக்கிறாரோ, அவர் அதை நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அதை உணர்வார். பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு அந்த பாலஸ்தீனுக்கு நுழைய முடியாமல் அவங்கள தடுத்த போது கூட, அவங்க வந்து பாவம் செஞ்சு அந்த ஊருக்கு போய் நீங்களே என்ன செய்யுங்க, போர் புரியுங்க, உங்களுக்கு வெற்றின்னு அல்லாஹ் உறுதியளித்த போதும் போக மாட்டேன்ட்டாங்க இல்லையா. போகாத போது அவங்களுக்கு 40 ஆண்டுகள் தடை செஞ்சுட்டான். அப்போ அவங்க அந்த பாலைவனத்தில் இருந்தாங்க. அந்த பாலைவனத்தில் இருக்கும்போது கூட அது வந்து தண்டனை காலம் அவங்களுக்கு. அப்படி தண்டனை காலத்தில் இருக்கும்போது கூட சுப்ஹானல்லாஹ் தஃப்சீர் இப்னு கஸீரை படித்தா தெரியும், அதில் அவங்களுக்கெல்லாம் ஆடையும் அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களோட வளரும், அவங்களோட ட்ரெஸ்ஸும் அவங்க வளர வளர அதுக்கு அவங்க கூட வளரும். அந்த மாதிரி அவங்களுக்கு அங்கேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னு செல்வா உணவை கொடுக்குறான். பனி போல் அந்த பனி போல் இருக்கக்கூடிய மண்ணுவையும் அல்லாஹ் அதே மாதிரி சல்வாங்கிற ருசிகரமான ஒரு பறவை இறைச்சியும் அல்லாஹ் கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். அது தண்டனை காலத்தில் கூட அல்லாஹ் வந்து எப்படி கருணை பண்ணுறான் பாருங்க. அல்லாஹ் அப்படி ஒரு கருணையாளன். அது பொதுவாக கோவத்தில் ஒருத்தரை தண்டித்தோம் அப்படின்னா சாதாரண மனித இயல்பு என்ன, திருப்பி கூட பார்க்க மாட்டான். ஒரு தண்டனை, ஒரு இப்போ புள்ள ஒரு தப்பு செய்து தண்டிக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டை பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த பனிஷ்மெண்ட்டுக்குள்ளே ஒரு ராகத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க யாருமே. பனிஷ்மெண்ட்டுங்கிறதே கோவத்தினால் உள்ள வெளிப்பாடாக இருக்கும் அந்த ஒரு தண்டனையே. அப்போ அந்த கோவத்தினால் வரக்கூடிய வெளிப்பாட்டில் என்ன இருக்காது அப்படின்னா, ஒரு ராகத்தை நிச்சயமாக அவங்க உணர மாட்டாங்க. அந்த கோவத்தினால் கிடச்சதுங்கிறது தான் அந்த பனிஷ்மெண்ட்டை பெற்றுக்கிறவங்க, தண்டனை பெற்றுக்கிறவங்களோட உள்ளம் எப்படி இருக்கும்னா, இவங்க கோவப்பட்டு கோவத்தில் என்ன அதிகமாக தண்டிச்சிட்டாங்கனோ, இல்லை அந்த கோவத்துக்காக எனக்கு இப்படி தண்டனை கொடுக்கப்பட்டுச்சோன்னா அவங்களுக்கு தோணும், நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த கோவத்துக்கான வெளிப்பாடாக கொடுக்கப்பட்ட தண்டனையில் அவங்களுக்கு வந்து யார் தண்டனை கொடுத்தாங்களோ அவங்களுடைய கருணையெல்லாம் அதில் பார்க்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ கருணையாளன்னா, யாருக்கு ஒரு கஷ்டமான பிரச்சனையான சூழ்நிலைகளில் கூட அல்லாஹ் ஒரு கருணையாளனாக கருணை செய்கிறான். அதை அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க நிஜமாகவே உணர முடியும். சிலர் சொல்லியிருக்காங்க, சில நோய்களில் வந்து நாங்கள் கஷ்டப்படும் போது அந்த இடத்தில் எப்படியெல்லாம் அல்லாஹ் ராகத்தை கொடுத்தான், அதே நோயை இன்னொருத்தர் கோத்ரூ பண்ணும்போது இன்னொருத்தருக்கு அது வரும்போது அவங்க எப்படி அதில் கஷ்டப்பட்டாங்க, எனக்கு அந்த கஷ்டம் தெரியாமல் அல்லாஹ் என்னை எப்படி பாதுகாத்தான், வலி வேதனை இதுகள்லாம் இருந்திருக்கும், ஆனாலும் அதை எவ்வளோ லேசாக்கி அல்லாஹ் கொடுத்தான். அப்போ அதே மாதிரி வறுமையில் கஷ்டப்படக்கூடியவங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை இப்போ நினச்சி பார்த்தா எப்படி இருந்தோன்னு தெரியலை, ஆனால் அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த எங்கள் உள்ளத்தை எல்லாத்தையும் பாதுகாத்தான், ஈமான பாதுகாத்தான். அப்படி ஒரு கருணையை எங்களுக்கு அந்த இடத்துல எங்கேருந்தோ உதவியெல்லாம் அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துவான். தவக்கல் தலல்லா அப்படின்னு அல்லாஹ்விடம் சார்ந்து விட்டவர்களுக்கு நிஜமாகவே அந்த ராகத்தை, அந்த கருணையை நிச்சயமாக அடையாளம் கொண்டு கொள்ள முடியும். சுப்ஹானல்லாஹ். என்றைக்கு மனசு அலபாஞ்சு நம்ம வந்து ஒரு விஷயத்தை பொருந்தி கொள்ளாமல் இருக்கோமோ அப்போ அந்த கருணையை வந்து அடையாளம் காண முடியாது. அல்லாஹ் அக்பர். அதே மாதிரி ஒரு குழந்தையுடைய விஷயத்தில், அதாவது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ் புகாரில் இருக்குது. ஒரு கைதிகளில் ஒரு பெண் என்ன செய்வாங்க, அவங்க குழந்தைய பிரிஞ்சிருப்பாங்க, அதாவது கைதியாக பிடிக்கப்பட்டிருக்க நேரத்தில் அந்த குழந்தை மிஸ் ஆகிருக்கும். அவங்க தேடி இந்த குழந்தை கிடச்சோன்னு வாரி அணைச்சிக்குவாங்க, அந்த குழந்தைய பால் ஊட்டுவாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பாங்க, இந்த குழந்தைய இந்த அம்மா வந்து தீயில போடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான். இல்லை,
எந்த நிலையிலையும் அப்படி ஒரு காரியத்தை ஒரு தாய் என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த குழந்தையின் மீது இந்த தாய்க்கு இருக்கக்கூடிய அன்பை விட அல்லாஹ் தன் அடியார்களின் மீது அன்புக்குரியவனாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய அந்த ரஹம், அந்த கருணை அப்படிங்கிறது எல்லாத்தையும் சூழ்ந்து வியாபித்து இருக்கிறது. ஒவ்வொரு விஷயமும் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நியமத்துகளும் அவனுடைய கருணையினால் நமக்கு கிடைக்கிது. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கருணையை 100 பங்காக வைத்து 99 பங்கு என்ன செஞ்சிட்டான், அவன் தன்னிடமே வைத்து கொண்டான். ஒரு பங்கு மட்டும்தான் அவன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். ஒரு குஞ்சு தன்னுடைய ஒரு கோழி தன்னுடைய குஞ்சு தன்னுடைய காலில் மிதிபற்றக்கூடாது அப்படின்னு காலை தூக்கிக்கிறது அப்படின்னா அந்த கருணையினால். இப்படி இருக்க ஒரு ஒரு சின்ன சின்ன ஜீவராசிகள்லேருந்து மனிதர்கள்லேருந்து தாய் ஒரு குழந்தை மேலே வச்சுருக்கிற அன்பு, இது எத்தனை கருணையும் சேர்த்து நீங்கள் மொத்தமாக பார்த்தா கூட அது அல்லாஹ்வுடைய அந்த 100 பங்கில் ஒரு பங்கு தான். அப்போ இதை விட 99 டைம்ஸ், இதை விட 99 மடங்கு கருணையை அல்லாஹ் அவனிடம் வைத்திருக்கிறான். அதை யாருக்காக வச்சுருக்கான், தன் அடியார்களுக்கு. அதை ஏற்கனவே சொன்னேன் ஆயத்தில். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லிட்டான், அவனை யார் அஞ்சுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்காக அதை எழுதி விட்டேன்ட்டான், விதியாக்கிட்டேன். அது அவங்களுக்கு தான். என்னை 5 ஜகாத்து கொடுத்து என் ஆயத்தை நம்பிக்கை கொள்பவர்களுக்கு அதை நான் விதியாக்கி விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கருணை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், காட்டுகிறான். அதே மாதிரி தான் அந்த ஒரு பறவையோடைய முட்டையை தூக்கிட்டு வந்துடுவாங்க, ஒரு ஹதீதில் இருக்கும். ஒன்றில் வந்து குஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவாங்கன்னு இருக்கும். அப்போ அதுக்காக அந்த பறவை என்ன செய்யும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்தை சுற்றி வரும். அப்போ ரசூலா வந்து கேட்பாங்க, அந்த பறவையோட முட்டை யார் எடுத்தாங்கன்னு. நான் தான் எடுத்தேன்னு ஒரு சொன்ன உடனே ரசூலா சொல்லுவாங்க, அதனோட கருணை காட்டி அதை நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு. அப்போ ஒரு தாய் பறவைக்கு தன்னுடைய குஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பாசம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த 100ல் 1 பங்கு அல்லாஹ் உலகம் முழுக்க பங்கு வச்சு கொடுத்துருக்கானே, அதில் ஒன்றா தான் என்ன செய்யுது, கணக்கில் வருது. அப்போ எப்படிப்பட்ட கருணையாளனாக அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறத நாம் யோசித்து பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் உள்ள விஷயங்களை எவ்வளோ யோசித்து பார்த்தாலே நமக்கு புரிஞ்சுக்க முடியும் அல்லாஹ் மிகுந்த கருணையாளனாக இருக்கிறான் அப்படின்னு. சுப்ஹானல்லாஹ். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கருணையை கொண்டு நமக்கு நம்மளால் நிச்சயம் நல்லமல் செஞ்சு சுவனத்துக்கு போயிட முடியாது, தீமையை தடுத்து நன்மையை செஞ்சு நமக்கு வந்து சுவனத்துக்கு போகிற அளவுக்கு அதனுடைய, அதாவது ஒரு பொருளை வாங்கணும்னா அதற்கேற்ற விலையை கொடுத்தா தான் ஒரு பொருளை வாங்க முடியும் இல்லையா. ஒரு பட்டுச்சேலை அப்படின்னா அதுக்கு ஒரு 1,00,000 ரூபா மதிப்புனா அந்த 1,00,000 ரூபாய் கொடுத்தா தான் அதை வாங்க முடியும். 1000 ரூபாய் கொடுத்தா அதை வாங்க முடியாது. 10,000 ரூபா ஒரு மதிப்புள்ள பொருளுக்கு அந்த அளவுக்கு பணத்தை கொடுத்தா தான் வாங்க முடியும். 100 ரூபாய் கொடுத்து அதை வாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பொருளுக்குன்னு ஒரு விலை இருக்குது. ஒரு ஜன்னத்துக்குடைய விலை, அந்த ஜன்னத்துக்கு சூனத்துக்கு போகிறதுக்காக சொர்க்கத்தை ஒருத்தர் அடைஞ்சுக்கிறணும்னா அதற்குள்ள விலையை நிச்சயமாக யாராலும் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அப்போ அல்லாஹ்வுடைய கருணை கொண்டு அல்லாமல் ஒருவர் என்ன செய்ய முடியாது, சூனத்துக்குள்ளே நுழைய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கருணை இல்லைன்னா சூனத்துக்குள்ளே போக முடியாது. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கப்படுது, யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்குமா அப்படின்னு. அந்த கருணை இல்லைன்னா சூனத்துக்குள்ளே போக முடியாது அப்படின்னு ரசூலா சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட என்ன கேட்குறாங்க, உங்களுக்கும் அதே நிலைமை தானா அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆமாம், அல்லாஹ் தன் கருணையால் என்னை வந்து அவன் சூழ்ந்து கொண்டாலே தவிர அதுதான், அவன் கருணை இல்லாமல் ஒருவர் சூனத்துக்குள்ளே போக முடியாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் நேர்மையோடு நடந்துக்குங்க, நடுநிலையாக நேர்மையோடு நடந்துக்குங்க. சத்திது ஒ காரிபு வகுது ஒ ரூஹு ஒ ஷைஉம் மினத்துல் ஜதி. அதாவது நீங்கள் நேர்மையோடு நடந்துக்குங்க, நிதானமாக நடந்துக்குங்க. காலையிலையும் மாலையிலையும் இரவின் ஒரு பகுதியிலையும் என்ன செய்யுங்க, நீங்கள் நல்ல அமல்கள் நல்ல செயல்கள் செய்யுங்க. நீங்கள் நடுவில் தவறி என்ன செஞ்சிடாதீங்க, நடந்துக்கிறாதீங்க, நல்ல செயல் செய்யுங்க. நடுநிலையை கடைபிடிங்க. வல் கஸ்தல் கஸ்த தபுலுகு. நடுநிலையை நீங்கள் கடைபிடிச்சா நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை என்ன செஞ்சிடலாம், நீங்கள் அடைந்து விடலாம். ஸோ அடைய வேண்டிய இலக்கு ஒருத்தருக்கு சூனமாக இருக்கும்போது அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் உள்ள நுழைய முடியாத ரசூலா சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, நிதானமாக நீங்கள் செயல்படணும், நடுநிலையோடு நிதானமாக செயல்படணும். காலை மாலை இரவில் நற்செயல் செய்யணும். நீங்கள் நிதானமாக நீங்கள் நடுநிலையோடு செயல்படாத வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, உங்கள் இலக்கை அடைய முடியாது. அப்படி நீங்கள் செயல்படுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராங்க. அப்போ ஒரு நற்செயலுக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான், நிறைய கூலியை கொடுக்குறான். அந்த நற்செயலுக்குன்னு எவ்வளோ கொடுக்கணுமோ அப்படி இல்லாமல் அந்த கூலியை பறக்கத்தை செஞ்சு பன்மடங்காக்கி அந்த சுவனத்துக்கு போகிற அளவுக்கு நம்மளுடைய அமல்களின் அந்த ரிவார்டை, அதனுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய ஜஸா, அந்த கூலியை வந்து அல்லாஹ் மிகைத்ததாக ஆக்குறான். அதாவது ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, புகாரில் இருக்கக்கூடிய ஹதீஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறது, ஒருவர் வந்து அல்லாஹ் வந்து நன்மை தீமை என்னென்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதிட்டான். நன்மைகளையும் தீமைகளையும் இதுன்னு எல்லாம் எழுதிட்டான், அதை விவரிச்சிட்டான்.
அப்போ ஒருத்தர் வந்து ஒரு நன்மை செய்யணும்னு நினைக்கிறார், நினச்ச உடனே அவர் செயல்படுறார், அந்த நன்மை என்ன செய்கிறார். அவர் நன்மை செய்யணும்னு நினச்சிட்டா அவருக்கு அது ஒரு முழு நன்மையாக எழுதப்பட்டுரும். அவர் செயல்பட்டுட்டார்னா, அந்த நன்மையை செஞ்சுட்டார்னா 10 அப்படியே 700 மடங்காக அது எழுதப்படுது. ஒன்று 10 எழுதப்படுது, 10லேருந்து 700 மடங்காக அந்த நன்மையின் இஹ்லாஸ்க்கு ஏற்ற அளவு அந்த நன்மை எழுதப்படுது. அதே இது ஒருத்தர் ஒரு தீமை செய்யணும்னு நினைக்கிறார், அதை அவர் வந்து செய்யாமல் விட்டுட்டா அல்லாஹுக்கு அஞ்சி அவர் செய்யாமல் விட்டதுனால ஒரு நன்மையாக அதை பதிவு செய்கிறான். ஆனால் அந்த தீமையை செய்யணும்னு நினச்சவர் செஞ்சுட்டாருன்னா அது ஒரே ஒரு தீமையாக மட்டும்தான் பதியப்படுது. யோசிச்சு பாருங்கள், ஒரு நன்மைக்கு 10லேருந்து 700 மடங்கு நன்மை, ஆனால் ஒரு தீமைக்கு செஞ்சால் அதுக்கு ஒரே ஒரு தீமையாகத்தான் அது எழுதப்படுது. அல்லாஹ் அக்பர். அவ்வளோ தூரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம மேலே கருணை காட்டுறான். ஒரு முஸ்லீம் வந்து ஒரு நோய் வாய்ப்பட்டா, ஒரு கவலைப்பட்டா, ஒரு துன்பப்பட்டா, ஒரு முள்ளு குத்துனா கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், அந்த முஸ்லீம்களுக்கு அவனுடைய பாவங்கள் எல்லாத்துக்கும் அதை பிரயாச்சித்தமாக அல்லாஹ் ஆக்கிடுறான். இந்த சின்ன சின்னதாக ஒரு தப்பாக எழுதப்பட்டிருக்குமே, அது அவ்வளோத்தையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த சிறு பாவங்களை, நம்மளுடைய கவலை, நோய், தொல்லை, முள்குத்துதல், இது எல்லாத்தையும் கொண்டு அல்லாஹ் வந்து அந்த பாவத்தை கழுவி விடுகிறான், அந்த பாவத்தை இல்லாமல் அகற்றி விடுகிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ் புகாரில் இருக்குது.